உலக அகதிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி அகதிகள் முகாமில் உள்ளவர்களின் நிலை குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் தற்போது பார்க்கலாம். மகாலிங்கம், திருச்சி முகாமில் உள்ள அகதிகளின் நிலை என்ன, முகாமில் உள்ள அகதிகளின் அடிப்படை தேவைகள் என்ன என்பது குறித்து சொல்லுங்கள். ஜூன் 20ஆம் தேதி அகதிகள் தினமாக ஐநா அறிவித்துள்ளது. அதன்படி தற்பொழுது ஜூன் ஒவ்வொரு 20ஆம் தேதியும் அகதிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் 2 அகதிகள் முகாம்கள் உள்ளன. ஒன்று திருச்சி விமான நிலையம் அருகில் உள்ள கொட்டப்பட்டு மற்றும் வாழவந்தான் கோட்டை அருகில் உள்ள ஒரு அகதிகள் முகாம் இருக்கிறது. இந்த அகதிகள் முகாமில் தற்பொழுது நாம் திருச்சி கொட்டப்பட்டில் உள்ள அகதிகள் முகாமில் இருக்கிறோம். இங்கு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். உள்நாட்டு போரினாலும் பல்வேறு கலவரத்தினாலும் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர் தஞ்சமடைந்து தமிழ்நாட்டிற்கு படகு மூலமாக வந்து இங்கே தஞ்சமடைந்திருக்கின்றனர். இவர்களுக்கு அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டு அரசு கண்காணிப்பில் இப்போ தற்பொழுது இருக்கிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாமலும் இவர்கள் அகதிகளாகவே இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இலங்கையைச் சேர்ந்த முருகேசன் அவர் நம்ம இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆகுது இங்கே உங்களுக்கான தேவைகள் என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு? ஆமாம், நாங்கள் 91 வந்தோம். 91 இங்கே வந்தோம். 25 ஆண்டுகள் ஆயிட்டு. 25 ஆண்டுகள் ஆகி நாங்கள் இந்த முகாமில் தான் வசித்து வருகிறோம். இந்த முகாமில் எங்களுக்கு எல்லாத்தையும் போல் சில பராமரிப்பு செய்கிறாங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அகதிகள் தினம் என்று சொல்லி ஐநாச பார்வைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால் உலக அளவில் எங்களுடைய காரியங்கள் தெரிய வருகிறது. அப்போ ஐநாச அளவில் எங்களுடைய காரியங்கள் பிடிச்சி பேசலாமா? நீங்கள் பிடிக்கும் ஐநாச அளவில் எங்களுடைய காரியங்களை முன்னெடுத்து செல்கிறபடினால எங்களுக்கு நாங்கள் இந்த ஊடகம் மூலமாக எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். இந்த அகதிகள் தினத்தை முன்னிட்டு நாங்கள் சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னு கேட்டால், ஊடகங்களுக்கு நியூஸ் ஆன் தமிழ் இந்த டிவியில் நீங்கள் எங்களுக்காக வந்ததுனால உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த முகாமில் வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து வராங்க, பராமரிப்பு செய்கிறாங்க. ஆனாலும் இது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இதில் சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறபடினால நாங்கள் இப்படி தலைமுறையாக இப்படி நாங்கள் என்ன செய்ய முடியாது, அகதிகளாக வாழ முடியாது. அதனால இந்த அரசாங்கம் ஐநாசவை, இந்த தமிழ்நாட்டு இந்திய கவர்மெண்ட் ஐநாச ஊடாக எங்களுக்குன்ற ஒரு சுதந்திரத்தை கையளிக்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த முகாமில் எந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கு உங்களோட கோரிக்கைகள்? எங்களுக்கு இந்த முகாமில் படித்து நல்ல பாஸான பிள்ளைகளுக்கு காலேஜ் படிப்பதற்கு டாக்டர் சீட்டு கொடுக்குறாங்க. இல்லை, அது எங்களுக்கு பெரிய மனவேதனையாக இருக்கிறது. அதை கொடுத்தா நலமாக இருக்கும். அடுத்தது இந்த முகாமில் ஓரளவு வசதி செய்து கொடுத்துட்டு வராங்க. நாங்கள் குறை சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டை நாங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பராமரிப்பு செய்கிறாங்க. சில காரியங்கள், லைசன்ஸுகள், சொந்தமாக வாகனங்கள் எடுக்க முடியாது. அது வேறு ஒரு பேரில் தான் நாங்கள் வாகனங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருக்குது. அதனால எங்களுக்கு இந்த உரிமை, குடியுரிமை கொடுக்குறேன்னு அம்மா வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நன்றிங்க. அதே போல் தேவேந்திரன், தற்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா MBA படிக்கக்கூடிய மாணவர் இருக்கிறார். அவர்களுக்கு படிப்பு, அதாவது கல்வி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, அதே வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்பதை பற்றி கேட்போம். வணக்கம். தற்பொழுது நீங்கள் MBA படிச்சுக்கிருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது? எங்களுக்கு அரசு வேலை எதிர்பார்க்குறோம். இரட்டை குடியுரிமை நாங்கள் எல்லா மக்கள் சார்பாகவும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கேருந்து வாழ விரும்புகிறவங்க இங்கே வாழணும், இலங்கையில் வாழ்கிறவங்க அங்கே வாழ்கிறதுக்கு நாங்கள் இரட்டை குடியுரிமை எதிர்பார்க்குறோம். தமிழக முதல்வர் நம்ம புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் டெல்லி பயணம் சென்றிருந்தது. நாங்கள் இரட்டை குடியுரிமை அவங்க வலியுறுத்துவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். அதை பற்றி அவங்க ஒன்றும் பேசலை. அடுத்த முறை செல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதை வலியுறுத்துவாங்கன்னு நம்பி அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கல்வியை தொடர்வதற்கு கல்வி கடன், அதே போல் மற்ற எதுவும் வங்கிகளில் கல்வி கடன் பெறுவதற்கான உங்களுக்கு வழிமுறைகள் எதுவும்? அது எந்த வழிமுறைகளும் கிடையாது. இங்கே கொடுத்துருக்கிற ஆதார் அட்டை இருந்தாலும் சரி, ஓட்டுநர் உரிமை இருந்தாலும் சரி, அது வெளி ஒரு பயன்பாட்டுக்கு அது சரியான பயன்பாடுக்கு சரியான உரிமையும் கிடையாது. அதை வச்சு நாங்கள் ஒரு சிம் கார்டோ எந்த பயன்பாட்டும் கிடையாது. நம்ம ஒரு அத்தாட்சிக்காக அதை வச்சுருக்கோம். முகாமுக்குள்ளே நம்ம தேவைக்கு மட்டும் அந்த இதை வச்சுருந்துக்கலாம். மற்றபடி அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவேந்திரன், இப்போ இவர் சொல்வதை கேட்டோம். அது இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாததால் எந்த ஒரு அடுத்த கட்ட ஒரு பயணத்தை நோக்கி தொடர முடியலை என்று தெரிவிக்கின்றனர். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கடன் பெறுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதற்கான எந்த அதிகாரம் இல்லை என்ற அங்கீகாரம் இல்லாததாக தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்களுக்காக என்னென்ன முக்கியத்துவம் வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்பது குறித்தும் சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு மாதம் கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகளை தனிப்பட்ட நபர்களுக்கு வழங்குகிறார்கள். அது ஒரு குடும்பத்தாருக்கே கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இங்கே சுகாதாரங்கள் சீர்கேடு
இருக்கிறதாகவும் தெரிவிக்கின்றனர். மருத்துவ வசதிகள் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து இப்போ தற்பொழுது நாம் பார்க்கலாம், இவர்களோட குடியிருப்புகள் வந்து இன்னும் மேம்படுத்தப்படவில்லை. இவர்களோட குடியிருப்புகள் வந்து எல்லாம் அளவு கம்மியாகவும் ஆஸ்பிராசிட்டில் இவங்களை தங்கியிருப்பதால் பல்வேறு நோய் தாக்குதல் ஏற்படுவதாக நம்மிடம் தெரிவித்திருந்தனர். ஆனால் இவர்களது வீடுகளை கட்டிடங்களாக கட்டி கொடுக்க வேண்டும். அதே போல சுகாதாரங்களை இங்கே சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகள் வந்து முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எடுத்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இலங்கை அகதிகள் வந்து தற்பொழுது ஒரு 20 வருடங்கள் மேலாக இங்கே குடியிருந்து வருகின்றனர். இவர்களுடைய குழந்தைகள் பையன்கள் எல்லாமே இங்கே வந்து படித்துக் கொண்டிருப்பதால் இவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதாவது அகதிகள் என்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருப்பதால் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் ஒரு உதவித்தொகையும் பெறுவதில் பெரும் சிக்கலாக இருக்கிறது. இதை உடனடியாக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இவர்களுக்கு 2ஆம் தர குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். தேவேந்திரன். மகாலிங்கம், தமிழகத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட அகதிகள் முகாம்கள் உள்ளது. அதை தாண்டி ஈழத்தமிழர்களுக்கான 2 சிறப்பு அகதிகள் முகாம் கூட இருக்கின்றது. அந்த சிறப்பு அகதிகள் முகாமில் உள்ளவர்களின் நிலை குறித்து சொல்லுங்கள், அவர்களுடைய தேவைகள் குறித்து சொல்லுங்கள். அதாவது இந்த உள்நாட்டு பிரச்சனை காரணமாக இந்த படகில் மூலமாக வந்து இங்கே தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய இந்த அகதிகளுக்கு தற்பொழுது சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்காக தனி முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு வந்து முழுவதும் வந்து இங்கே தங்கி கொண்டு இருப்பதால் இவர்களுக்கு எந்தவித வேலை வாய்ப்புகளும் இல்லை. படித்த இளைஞர்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இவர்கள் வந்து அகதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டு இருப்பதால் இவர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத காரணம் என்பதாக கூறுகின்றனர். குறிப்பாக தற்பொழுது இவர்கள் வந்து ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் தேவைப்படுகிறது. ஆனால் அது வந்து அகதிகள் என்று இருப்பதால் அதில் முற்றிலும் வேலை தருவது மறுப்பதாக தெரிவிக்கின்றனர். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.